தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டெல்லியில் குளிர்காலம் துவங்கியுள்ளது. அண்டை மாநிலமான பஞ்சாபில் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதால் உண்டாகும் புகை காற்றில் கலந்து டெல்லியில் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதால் அதை தடுக்க பஞ்சாப் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி முதல்வர் வலியுறுத்தினார். இதையடுத்து விவசாயிகள் பயிர்க்கழிவுகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என பஞ்சாப் அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரசின் அறிவுறுத்தலை மீறி பயிர்க்கழிவுகளை எரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. எனினும் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் விவசாயிகள் ஆங்காங்கே பயிர்க்கழிவுகளை எரிப்பது தொடர்வதால் டெல்லியில் காற்றின் தரம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. பஞ்சாபின் மோகாவில் இரவோடு இரவாக பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதை அறிந்த போலீசார் சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் அவற்றை அணைத்தனர். பொதுவாக காற்றின் தரக்குறியீடு 0 முதல் 50 வரை இருந்தால் மிகச் சிறப்பு. 50 முதல் 100 பரவாயில்லை. 100 முதல் 200 லேசான பாதிப்பு. 200 முதல் 300 மோசம். 300 முதல் 400 மிக மோசம். 400க்கு மேல் அபாயம் என்ற வகையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தர நிர்ணயம் செய்துள்ளது. இந்நிலையில் டில்லியின் பல்வேறு பகுதிகளில் இன்று காற்றின் தரக்குறியீடு 400ஐ கடந்ததால் காற்று மாசு மிக மிக அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஆனந்த் விஹார், பவானா, சாந்தினி சவுக், ஆர்கேபுரம், சோனியா விஹார் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 400 முதல் 440 வரை பதிவானது. இதனால் பல இடங்களில் புகைமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கினர். காலை நேர நடைப்பயிற்சிக்கு சென்ற பலர் மூச்சு திணறலால் அவதிப்பட்டனர். காற்று மாசை கட்டுப்படுத்தவும் தரத்தை மேம்படுத்தவும் டெல்லியில் செயற்கை மழை திட்டத்திற்கான முயற்சியும் பலனளிக்கவில்லை. வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்பதால் டெல்லியில் காற்று மாசு மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.